like I'm floating in. Break out, I've got to see. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லியில் தாங்க இருக்கோம். ஸோ டெல்லியில் இருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து 8 நாள் ஆயிடுச்சா. ஸோ 8 நாள் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது நாள். இப்போ வந்து நம்ம டெல்லி இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குலு அப்படின்ற ஏரியாவில் தாங்க இருக்கோம், போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 420 கிலோமீட்டர் இங்கேருந்து குழுன்றது. அதுக்கு மேலே தான் நம்மளோட ரியல் லடாக் ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா. ஸோ அதுக்கான சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் அது. ஸோ சேனலுக்கு வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நானும் கிட்டத்தட்ட நிறையா வீடியோ போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ தினமும் காலையில் 5 மணிக்கு கரெக்டாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா. அதனால் வந்து நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக பார்த்துட்டே இருங்க, சரிங்களா. ஸோ ஸ்டேடியம் வாங்க, பைக் போயிட்டு. ஓகே சாமி, இங்கேருந்து தான் உண்மையான லடாக் ரைடே ஸ்டார்ட் ஆகுது. வா, ரூமை விட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே வருங்க, லாக் பண்ணி விட்டாங்க. இவங்களே போட்டுருப்பாங்க. நீங்கள் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லடாக் ரைடோட டே 8ல் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பைக்கு வந்து 2800 கிலோமீட்டர் தாண்டி வந்துருச்சு. யூடியூப் அடிக்கிறோமா? ஓகே, அடிச்சிடலாம். இப்போ இது மேலே ஏறணுமா? அதான் இது மேலே ஏறணும். இப்போ நேற்றுக்கிட்டு தானே வந்தேன். ஓகேங்க, அதான் எல்லாமே ஒன் வேயாக இருக்குது. ஓகேங்க, ஸோ டெல்லியை விட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும், நம்புகிறேன் நல்லாயிருக்கும்னு. ஏன்னா வந்து எல்லாமே ஓரளவுக்கு, ஏன்னா நான் லடாக் ரைடில் இருக்கும்போதே எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ வந்து எல்லாத்தையும் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு தான் எல்லா எடிட்டு வீடியோலாம் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழுன்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்படியே டெல்லி, அப்படியே மேலே குழு அதுக்கு மேலே அப்படியே மணாலி, அப்படியே அதுக்கு அங்கிட்டு லே. இப்படி தான் நம்ம போகிறோம். கொஞ்சம் ஒரு நாளாகும், சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இதனால் வர அநேகமாக வந்து இன்றைக்கி வந்து டேட் வந்து 8ங்க. லாஸ்ட் நம்ம எப்போ ஆரம்பிச்சோன்னு வந்து பார்த்துக்கிறேன். இங்கே இந்த வண்டி நான் நிறையா பார்க்குறேங்க. டாட்டாவை, கேம்ஸியா, சிஆர் மேரி. ஏய் ஏன் இப்படி, சரிங்களா. ரெட் ஃபோர்ட்டா? ஓகேங்க, செங்கோட்டை வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம் போல். டெல்லியில் வந்து நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க. நினச்சி கூட பார்த்ததில்ல நான்லாம் டெல்லியிலலாம் நம்ம வண்டி ஓட்டுவோன்னு. அதுலேயும் நம்ம வண்டியை, தமிழ்நாடு வண்டியை. நம்ம ஆரம்பித்து லடாக் ரைடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு. 30ஆம் தேதி காலையில் நம்ம ஆரம்பித்தோம் லடாக் ரைடை. இப்போ வந்து டே 8ல் நம்ம வந்து டெல்லியில் இருக்கோம். நம்ம இடையில நிறையா இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறையா மக்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு, அவங்களெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வர்றதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சுங்க. வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா. இடையில ஒரு சில டிஸப்பாயின்மெண்ட்லாம் ஆச்சு, அதையும் உள்ளே போய் பாருங்கள். ரொம்ப எலாபரேட்டாக போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து இந்த வீடியோ இந்த லடாக் ரைடை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து அதெல்லாம் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து நம்ம டோட்டல் ரைடே வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடக்கூடாது. அப்படின்றப்ப நான் நிறையா விஷயத்தில் பொறுமையாக போய் இந்த ரைடை வந்து இந்தளவு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் இந்த ரைடை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸ்ட்ரைட்டாடா, ஸ்ட்ரைட். நம்ம கூட இன்னொரு தம்பி ஒரு பையன் வந்திருக்காங்க. ஸோ அவனும் நானும் தான் போய்கிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ரைட்டாக போகுது. நேற்று இங்கிட்டு தான் வந்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்தியா கேட்டில் அந்த சுப்ரீம் கோர்ட்டை சும்மா கேஷுவலாக சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே போனேன், போயிட்டே இருக்கேன், ஓகேவா. ஸோ முன்னாடி ஒரு i20 போகுது பாருங்களேன், செம்மையாக போகுது பாருங்கள். இந்த வண்டி செம்ம வண்டிங்க. எனக்கு i20ல் இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும், சூப்பர் மாடல். இதானே ரெட் ஃபோர்ட்டு? இதானடா ரெட் ஃபோர்ட்டு இது? அப்போ அது இல்லையா? அப்படியா?
சஃபாரிடா, டாட்டா சஃபாரி. ஏய் தேங்காய்ச்சில் எவ்வளோன்னு கேளு. என்னது? எங்கள் வீட்டில் சும்மா கிடக்கும். கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. யா या वीडियो बनना है। हाँ वीडियो बनना है इसमें। या हेलो हाय हेलो हाय हाँ ओके हाँ या हाँ उसमें आएगा हाँ यूट्यूब पे आएगा या यूट्यूब. ओके ओके नाम क्या है? नेम मैक दिनेश. नेम मैक दिनेश. या या अगले पॉइंट पे ओके सब्सक्राइब करो. இந்த பேர் அடிச்சாலே வந்துடும் என் பேர். சிக்னலில் ரைட்டா? ஆத்தாடி, டெல்லியை தாண்டிருக்கலாம் உயிர் போயிடும் போல இருக்கே. டேய் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டு நான் எப்படா போடுறது? ஏய் நைட்டு டயர்டாகிருதுடா. இது எப்படி 1 மணி நேரம் ஆகுமா அந்த டிராஃபிக்கை தாண்டி போக? சரி ஓகே. இந்த பென்ஸே எங்கிட்ட தாண்டா வளையுது. நிப்பாடிட்டு இருக்குடா. இங்கே பாருங்களேன், சிட்டிக்கு நடுவில் எப்படி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு. தரமாக இருக்குல்ல டெல்லி ஃபேக்ட்ரி. இன்னும் ஓடாத மாதிரி ஓடுதா ஓடலையாடா? அபண்டன் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குடா. இல்லை ஓடலை. அதான் இந்த அபண்டன் ஃபேக்ட்ரி. இல்லை ஓடாத ஃபேக்ட்ரி. அந்த ஏதாவது கேஸ் ஆகிருக்கும், ஏதாச்சும் கேஸ் ஆகிருக்கும்டா. எப்படி வந்துட்டு இருக்கேன்? யமுனா நதி எங்க? ஏவன் இந்த செல்லை புடுறாடி. இந்த செல்லப்புடி கழட்டி உள்ள வச்சிருவோம். ஆமாம் ஒரு பாலம் வருதுங்க. ஒரு பாலத்தில் ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி நார்மலாக வந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க. பட் நம்ம விரட்டிட்டு இந்த விரட்டில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு 22, 21 தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. சரி ஓகேங்க. உண்மையில டெல்லி உண்மையில சூப்பராக இருக்குங்க. நல்லா எங்கே பார்த்தாலுமே வந்து மரம். சிட்டிக்குள்ளேயே வெயில் அவ்வளோ அடிக்காது. நல்லா மரங்கரம்லாம் வச்சு நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற வெஹிக்கிள்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், எல்லாம் காஸ்ட்லியான வெஹிக்கிள் தான். சும்மா பென்ஸு, BMW, ஆடி. இங்கே ரெட் ஃபோர்ட்டுங்க. இதில் தானடா அந்த இது நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே ஃபுல்லாக இதில் தான் நடக்கும். ரெட் ஃபோர்ட்டில் தான். எப்படி ஸ்ட்ரைட்டா? அங்கே ஒன்று இருக்கே. பாலத்தில் ஏறணுமா? இது பாலத்தில் ஏறாதுடா. ஜூம் பண்ணி பாருடா.
நேற்றெல்லாம் ஒரு மாதிரி கச்சு கச்சுன்னு பிடிச்சி விழுந்துச்சு. ஆயில் மாற்றியாச்சுங்க. ஆயில் மாற்றினதுக்கப்புறம் கியரே நல்லா விழுகுது. ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கிரேடை மட்டும் மாற்றிருக்கோம். இல்லைன்னா கிரேடை வந்து குறைக்க கிடையாது, கூட்டியிருக்கோம். 10W புரியல. 1050 போடுவேன். 2050 2050 தான் குளிர் பிரதேசத்துக்கு அதான் கரெக்டாக கும்பிட்டாங்க. அதுக்காண்டி தான் 2050 போட்டது. டென்சிட்டி வந்து அது கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். அந்த ஆயில் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். அதனால் இதே குளிர்னா கொஞ்சம் உரையும்ல ஆயில், அதுக்காண்டி. நம்மள மாதிரியே ரைடு போகிறோம் இடம். டிஎல் போய் பேசுவோமா? எங்க வேணாம். சரி ஓகே. தெரியலையே. கேளு, பேசக்கூட. Bro, where are you going? You are going to? Tamil Nadu. Yeah. Going to Ladakh. Yeah. Okay. Okay, thank you. கேள்றா. Ask. This rope will be away. Okay भैया. Okay, thank you. Actually, we don't know so much English. Yeah. Okay bro. Thank you. ஸோ அந்த ரைடர் அவங்க வந்து பார்த்தாங்க. சரி, அவங்க பார்த்து சொன்னாங்க. சரி ரைட் ஓகே, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போகலான்னு பேசினோம். வேறு ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு ஒரு பசங்களை பார்த்தேன். அவங்க எங்கே தான் படிக்கிறோம் நான். இங்கே தமிழில் ஒரு ஸ்கூல் இருக்குடா, தமிழ் ஸ்கூலு. நான் நைட்டு விளாக் எடுத்து வச்சுருக்கேன். அதை தமிழில் பேர் போட்டு இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு. அதை எடுத்தனே எவ்வளோ வண்டி பாருங்க. இடவிடாத வண்டி. ஹீட் ஆகுது. வெயில் அடிக்கிறது தான் சொல்லிட்டான். அநேகமாக டெல்லிக்கு ஒரே ரோடு தான் அது. ஒரு பிடிச்சோம்னா டெல்லியை விட்டு தாண்டறதுக்கு ரோஹிணி, பானிபட், பயோடைவர்சிட்டி பார்க், புராரி, வேறு எத்தனை ஊர் இருக்குன்னு. ஒரே ரோடு தான் டெல்லியிலேருந்து ரோஹிணியா குழுக்கு 450 கிலோமீட்டர்ஸ். இதுவா? என்னடா இதுவாடா? அது ஸ்ட்ரைட்டு தானே? ஓகே. ஆனால் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. வச்சு விரட்டினோம்னா ஒரு தட்டலாம் கொஞ்சம் தூரம். இதே மாதிரி ரோடு அங்கிட்டு வரை இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ரோடு நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வண்டி நிறையா இருக்குங்க. ரோஹிணி குழு வந்து இன்னும் தாண்டி போகணும் போல. சண்டிகர் 242 கிலோமீட்டர்ஸ். பானிபட் 84 கிலோமீட்டர்ஸ். நம்ம வண்டியிலேருந்து டேப்பட் சவுண்ட் வந்து லைட்டாக கேட்குது. ஐயோ, எனக்கு அதுதான் கொஞ்சம் லைட்டாக இருக்காது. ஐயோ, எதுவும் போகிற வழியில் எதுவும் பஞ்சாயத்து ஆயிருமோன்னு. பஞ்சாயத்து ஆகாமல் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆகாது. என் வண்டி இன்ன வரை எந்த இடத்துலையும் என்னை கவுத்து விட்டது கிடையாது. ஆகாதுன்னு நம்புவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போய் வரும். எனக்கு நல்லா தெரியும். என்னோடய ப்ளூ என்ஜின் என்னை கைவிடாது.
கர்னால் 112 கிலோமீட்டர்ஸ். இது வரும் இன்னும் பாவர்ட்டி லைன்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குங்களா. ஹைவேல ஏறிடுமா எப்படி? பாலத்தில் கர்னால், ரோஹிணி, ஜனாக்புரி இல்லாட்டி கீழே போயிருமாடா? ஆமாம், மேலே தான் கீழே போனால் வேற ஒரு ரோடு. வேற ரோடா? கர்னால் ஸ்ட்ரைட்டாக போனால் ரோஹிணி, லெஃப்டில் போனால் கர்னால். கர்னால் வழியாக தான் போகிறோம். எல்லா இடத்துலையும் டிராஃபிக் தாங்க. நான் பார்த்த வரையும் எல்லா ஊர்லேயும் டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக் இல்லாத ஊரே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டை தாண்டும் போதும் பயங்கரமான டிராஃபிக். சிட்டிக்குள்ளே தாண்டி தானே வரணும். இங்கே வர்றடி டேய், இங்கே பாரு மலை. அது என்ன தெரியுதா? இந்த மேலே மலை மாதிரி குப்பை. எப்படி கிடக்கு ஒரு மலை மாதிரி. டேய், ரொம்ப மோசமாக ஓட்டிட்டு போகிறாங்கடா. இப்போ இருக்கு அந்த குப்பையிலேயே ரோடு போட்டிருக்காண்டா. அதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த குப்பையை வச்சே மலை மாதிரி உருவாக்கி அதுலேயே ரோடு போயிட்டு வந்து அதுலேயும் லாரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் போலங்க. சரி, ஓகே. அந்த வேலை இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பேசிகிட்டே போகலாம். சரிங்களா? ஃப்ரூட் மண்டி டிடிஏ கெமிக்கல் பானிபட். இப்போ பானிபட் போய் தான் நம்ம போகிறோம். இன்னும் கரெக்டாக நம்ம ரைடு வந்து இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்லை, கரெக்டாக 7 நாள் இருக்குங்க. 7 நாள் நம்ம ரைடு இருக்குது. 7 நாள் முடிச்சுட்டு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரைடை முடிக்கிறோம். மாஸ் காட்டுறோம். நம்ம வரும்போது தான் ஸ்ரீநகர் வழியாக வர போகிறோம். டெல்லி இப்போ இங்கேருந்து கரெக்டாக குழு போயிட்டு குழுவிலேருந்து அப்படியே மேலே வந்து மணாலி, அப்படியே அப்படியே லடாக்கு, அப்புறம் வந்து அப்படியே சுற்றி வந்து அந்த கார்கில் அப்படியே ஸ்ரீநகர், அப்படியே மறுபடியும் டெல்லி. இதுதான் நம்ம பிளான். ஓகேவா? ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியான வீடியோ வந்திருக்கோம். இப்போ ஸ்டாப் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். எப்படி ஒரு 3 வீடியோ வரும். குழு போட வீடியோ வந்து குழுவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே லடாக்கு அந்த ஃபீலே வரும். அதுலேருந்து தான் அப்படியே மலை, அப்படியே காற்று, அப்படியே தண்ணி இன்னெல்லாம் எல்லாமே ஃபீல் ஆகும். சரிங்களா? நான் வந்து ஸ்டே டியூன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நேமாக வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறது தான் தமிழ்நாடுலேருந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறது தமிழ்நாடு டு ரீச் லடாக் ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இது உண்மையாக இருக்கும்னு நான் நினச்ச வரையும் இந்த வரையும் நான் வீடியோ பார்த்ததுலேருந்து எந்த வீடியோவும் நான் பார்க்கல. எல்லாருமே வந்து ஹிந்தியில் தான் நிறையா பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரில. சரிங்களா? அதனால் வந்து